ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த பெரியார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்குது. இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11 தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கின் இன்டர்வியூ ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இந்த அகாடமிக் இயர் 2024-25. அதாவது 2024 அண்ட் 25க்கான கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாக்கின் இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் சயின்ஸுக்கு வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி வந்து எதில் முடிச்சிருக்கணும், பிஹெச்டி வித் போஸ்ட் கிராஜுவேட் வந்து எதில் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், கிளைமேட் சேஞ்ச், அப்படி இல்லைன்னா பாட்டனி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜிலேருந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ், பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம் 11 தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து நடக்குது. இன்டர்வியூக்கான டேட் பார்த்தீங்கன்னா 29/7/2024 காலை 10:30 மணிக்கு தான் வந்து இந்த இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பெரியார் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அது இப்போ அந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 25,000 வரைக்கும் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முன்னாடியே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து பிஜி வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட 1 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரு காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகணும். இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு உங்களோட சொந்த செலவில் தான் போகணும். நீங்கள் எந்த ஒரு ட்ராவல் அலோன்ஸும் இந்த இதுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான வென்யூவும் அவங்க முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ், பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம் 11ங்கிற அட்ரஸில் தான் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது. இன்டர்வியூக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 காலை 10 மணி. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், அது இன்டர்வியூக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ ஹாலுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது பண்ணிங்க அந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்வியூ சேஞ்ச் பண்ணுறதோ டேட் அண்ட் டைம் ரிலாக்ஸேஷனோ எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து 29/7/2024 காலை 10 மணிக்கு வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிரும். 10:30 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது 10 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து வாக்கின் இன்டர்வியூ தான். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.